அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். இந்த புகைப்படம் முகநூலில் நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க. இவருடைய பேர் ஸ்ரீ. நாடகத்திலலாம் சீரியலெல்லாம் நடிச்சிட்டு இருந்தவர். அது இல்லாமல் நிறைய திரைப்படங்களில் 1-2 திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு ஆக்டர். பிக் பாஸ்ன்னு சொல்கிற அந்த விஜய் டிவியில் வர்றதில் கூட நான் ஏன் இதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் அவர் இருக்கும்போது அதில் அவருக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த போட்டியில் பாதியிலேயே வெளியேறினார். ரொம்பவும் அமைதியான ஒரு முகம். அந்த பையனுடைய முகத்தை பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டு பையன், எதிர்த்து வீட்டு பையன், நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், அந்த மாதிரி ஒரு சாயலில் இருப்பான். இன்னைக்கு இந்த ஸ்ரீயோட இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போ ரொம்ப எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. முதல்ல இது பொய்யா இருக்குமோ, ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க இல்லைங்களா, அதனால் ஏதாவது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு கூட யோசித்தேன். ஆனால் நிறையா பேர் இதை பகிர்ந்துருந்தாங்க. பார்க்கும்போது அது நிஜம் அப்படின்னு ஊர்ஜிதமாச்சு. மனுஷனுடைய வாழ்க்கையில் சரி செய்ய முடியாத ஒரு கொடிய நோயின்னு சொன்னால் மன அழுத்தத்தை தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இதுக்கு சரியான மருத்துவமும் வழிகாட்டலும் வேணுங்க. முக்கியமாக வழிகாட்டலும் ஒரு நல்ல ஒரு துணையும் நமக்கு வேணுங்க. இல்லைன்னா நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை ரெண்டையுமே அது ஆரோக்கியமற்றதாக மாற்றி சிதைஞ்சு போயிடுவோம். அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க ஒரு எடுத்துக்காட்டு. எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அட்வைஸ் பண்ணிவிடுவோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ ரொம்பவே தடுமாறி தாங்க போவோம். அந்த தடுமாற்றத்தை நம்ம உடனே சரி செஞ்சு நம்மளை நாமே மீட்டெடுக்கிறது தாங்க நம்ம வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நகர்தலே இருக்குது. ஒரு மன அழுத்தம் அப்படின்னா கண்டிப்பாக அது நண்பர்கள்கிட்டையோ இல்லை யாராவது ஒரு உற்ற துணைக்கிட்டையோ அதை பகிர்ந்துக்கோங்க. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்கள். நம்மளுடைய சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்புங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எப்பவுமே எந்த சூழல்லையுமே அடுத்தவங்களை சாராது நம்மளை நம்மே மீட்டெடுக்கிறதுக்கு கற்றுக்குவோங்க. ஒரே விஷயத்தில் நம்மளை முடக்கிக்காமல் அது சரிப்பட்டு வரலை அப்படின்னு தோணுதா, சட்டுன்னு அதை விட்டு வெளியேறி இது இல்லைன்னா அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிற ஒரு கட்டமைப்பை நமக்குள்ளே உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோங்க. எப்போவுமே அடுத்தவங்களை நம்புறதை விட நம்மளை நம்புவோமுங்க. நம்ம தான் உலகத்திலேயே தலை சிறந்த ஆகச்சிறந்த உதவி செய்கிற கரம் நம்மளுடையது மட்டும்தாங்க. சரிங்களா? நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்கும், எல்லாமே சரியாகவே நடக்கும்னு நம்புவோங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.